தீர்ப்பின் முழுமையான நகல் இப்போது வரை வரவில்லை. முதற்கட்டமாக நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களில் இருந்து எனது முதற்கட்ட கருத்தை மட்டும் நான் பகிர்கிறேன். நீதிமன்ற தீர்ப்பு முழுமையாக வந்த பிறகு அந்த தீர்ப்பு குறித்தான முழு கருத்தையும் நான் ஊடகங்களிடம் பகிர்வோம். இப்ப தீர்ப்புல நீதிமன்றத்தில் வாசிச்ச வரையில் சொல்லியிருக்க தீர்ப்பின்படி பார்த்தா இந்த தீர்ப்பு செல்லத்தக்க ஒரு தீர்ப்பு அல்ல, அரசியல் சட்டப்படியான தீர்ப்பு அல்ல. ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் 2 முறை வழங்கிய தீர்ப்பை மீண்டும் 2 நீதிபதிகள் பரிசீலிக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. எனவே ரெச்சுடிகேட்டா வராது என்று இந்த தீர்ப்பிலே இன்றைய தினம் நீதிமன்றத்திலே சொல்லப்பட்டது. ஆனால் 100% இந்த பிரச்சனையிலே முன் தீர்ப்பு தடை என்பது பொருந்தும். ஒன்று. ரெண்டாவது, கோயில் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எங்களுக்கு விசித்திரமா தெரியுது. ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்ற வழக்குல ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு அனுமன் சேனா, இந்து மக்கள் கட்சி எல்லாம் வழக்கு போட்டார்கள். அந்த வழக்கு 2 நீதிபதிகள் முன்பு நீதிபதிகள் நிசாபானு சிறுமதி முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு. அந்த வழக்கில் நீதிபதி நிசாபானு அவர்கள் எல்லா வழக்கையும் தள்ளுபடி பண்ணாங்க. நீதிபதி சிறுமதி அவர்கள் தர்கா தரப்பு ஆடுகோழி வெட்டும் பழக்கம் அங்கு பலகாலமாக இருக்கிறது என்றால் நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை அணுகி அந்த பழக்கத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். அந்த உத்தரவு 2 நீதிபதிகளுக்கிடையே முரண்பட்ட கருத்து இருந்ததால் 3வது நீதிபதியான திரு விஜயகுமார் அவர்களிடம் சென்றது. விஜயகுமார் அவர்கள் அதே கருத்தை கோயில் அல்லது 172.2 ஏக்கர் திருப்பரங்குன்றம் மலை மொத்தமும் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் தொல்லியல் துறை அனுமதியோடு தான் அங்கு எந்த நிகழ்வையும் பண்ண முடியும் என்று நீதிபதி திரு விஜயகுமார் அவர்கள் உத்தரவிட்டார். ஆடுகோழி வெட்ட தடை விதிக்கப்பட்டது. அதுல அவர் என்ன சொன்னார்னா, சிவில் கோர்ட்டை அணுகி உங்கள் பழக்கம் கஷ்டம் நிரூபிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்று அந்த தீர்ப்பு 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வின் தீர்ப்பு. 3ல் 2 பேர் மெஜாரிட்டி ஒரு பழக்கம் கஷ்டம நீங்க சிவில் கோர்ட்டை அணுகி தீர்த்துக்கறணும் அப்படின்னு சொன்ன போது அந்த 3 நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான சொன்ன தீர்ப்பு இந்த 2 நீதிபதிகளை கட்டுப்படுத்தும். 2 நீதிபதிகள் அதுக்கு கட்டுப்பட்டவர்கள். ஒரு நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் அது கட்டுப்பட்டவர். இப்ப தர்கா பழக்க வழக்கத்தை சிவில் கோர்ட்ல நிரூபிக்கணும்னா அந்த 3 நீதிபதிகள் தீர்ப்பின்படி தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூண் அல்லது சர்வே தூண் அல்லது வெறும் கிரானைட் தூண் என்று சொல்லக்கூடிய அந்த தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றும் வழக்கம் இருந்தது என்பதை எங்க போய் நிரூபிக்கணும்? யார் நிரூபிக்கணும்? எவிடன்ஸ் ஆக்ட் என்ன? செக்ஷன் 101 பழைய எவிடன்ஸ் ஆக்ட், புது ஆக்ட் செக்ஷன் 104ல யார் நீதிமன்றத்துக்கு வருகிறார்களோ அவர்தான் அவர்களுடைய பழக்கத்தை நிரூபிக்க வேண்டும். நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது யாரு? ராம ரவிக்குமார் வந்திருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. அப்ப அவர்கள் சிவில் நீதிமன்றத்தை அணுகிதான் அந்த பழக்கத்தை நீண்ட காலமா இங்க கார்த்திகை தீபம் ஏத்திட்டு இருந்தாங்க. 6ஆம் நூற்றாண்டுல ஏத்துனாங்க, வெள்ளையர் காலத்துல ஏத்துனாங்க, அப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்களே. அவர்கள் தானே போய் சிவில் கோர்ட்டுக்கு போனோம். அதுதானே 3 நீதிபதிகளின் தீர்ப்பு. தர்காவுக்கும் ஆர்டிகல் 25ல உரிமை இருக்கு, ராம ரவிக்குமாருக்கு ஆர்டிகல் 25ல உரிமை இருக்கு. ஆர்டிகல் 25 படியான மத உரிமை என்பது எல்லாருக்கும் தானே. இதுல இந்த மதத்துக்காரங்களுக்கு இல்ல இந்த அமைப்புக்காரங்களுக்கு அப்படின்னு இருக்கா? எல்லாருக்குமான உரிமை தானே. அப்ப சிவில் நீதிமன்றத்தை அணுகணும் ஆடுகோழி வெட்டுறதுக்குன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுறது பழக்கமா இருந்தா அவர்களும் சிவில் நீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும் என்பது 3 நீதிபதிகளின் தீர்ப்பு. 3 நீதிபதிகள் தீர்ப்பு முரணாக 2 நீதிபதிகள் தீர்ப்பளிக்க முடியுமா? இந்த தீர்ப்பு எப்படி சொல்லும்? எந்த தீர்ப்பை சொல்றது? 2வது விஷயம், ஏற்கனவே இந்த கார்த்திகை